நான் வாழ்க்கையில் கடன்பட்டு ரொம்ப அவமானப்பட்டேன். அதை ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ கடன் இல்லாமல் வாழ்கிறேன். நீங்களும் கடன் இல்லாமல் வாழணுமா? என்னோடய ஃபோன் நம்பர் தரேன். ஃப்ரீயாக இருக்க டைமில் ஆலோசனை கேளுங்க. ஃப்ரீயாக சொல்லித்தரேன். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணுமா? அல்லேலூயா, ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். நேற்று ஒரு அண்ணனை பார்த்தேன். அவர் நல்ல ஏஜி, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இப்போ ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்ருக்கேன். என்னென்ன அப்படின்னா, ஆமாம் பிரதர், ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு ஆரம்பித்தேன். அது எதிர்பாராதமாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் செக்யூரிட்டி வேலை பார்த்துட்ருக்காரு, பேசியும் டைம் இல்லை. அவருடைய லைஃப் ஒரு அரை மணி நேரம் கேட்டாலும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடச்சிது. பார், நம்ம மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளை மாதிரி பலாயிரம் பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆமாங்க, இந்த வாழ்க்கையில் பார்த்துங்க, போராடணும். ஆனால் நம்ம என்ன தான் போராடினாலும் கடவுளுடைய கிருபையும் இருக்கணும். கடவுளுடைய கிருபை இருக்கணும்னா பல தோல்விகளை சந்திக்கணும், பல ஏமாற்றங்களை சந்திக்கணும். ஆனாலும் அவர் கரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிடணும். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். கடவுள் நம்மளுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் திருப்பி பார்த்தா தான் தெரியும், ஓஹோ, பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்காமல் சிறிய லெவல்லையே நம்மளை தண்டிச்சிட்டாருட்டு. ஆமாங்க, நானும் வியாபாரம் பண்ணும்போது இப்போ ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்கன்னா அவங்க அப்பாவுக்கு புள்ள ட்ரைனிங் கொடுத்து அந்த பிள்ளையும் ஞானமுள்ளாக இருந்தால் அந்த மளிகை கடையே பெரிய லெவலில் ஆயிடுறதையும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படி ஒவ்வொரு தொழிலையும் அந்த பேரண்ட்ஸ் ரீதியாக வரும்போது அவனுக்கு அறிவு இருந்து உண்மையாக போராடும்போது பெரிய லெவலில் வரும். இப்போ என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் கம்மி, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு விட்டமின் சி சிறப்பு ஞாபக சக்தி கிடையாது. அதனால் எங்களுடைய பேரண்ட்ஸே இதெல்லாம் எங்கே தேரப்போகுதுங்கிற கண்டிஷனில் தான் சென்னைக்கு வந்தேன். சென்னையில் வந்தால் மட்டும் என்ன, அங்கேயே அந்த ஊர்லேயே கோழி பிடிக்க முடியாத சந்திரமண்டலத்தில் போய் புறாவா பிடிக்க போகிறான் அப்படிங்கிற கேஸ் தான். ஏதோ வேலை கொடுத்தாங்க. ஆனாலும் கடவுள் கிருபை பாருங்கள், விடாமுயற்சி. பல தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சி. ஒவ்வொரு முயற்சியாக பண்ணி 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 பார்த்து இப்போ இந்த சிறு தொழிலில் பண்ணிக்கிட்டு இப்போ என் உடம்பை முதல்ல காப்பாற்றிக்கிட்டேன். இப்போ கடன் இல்லாமல் வாழுகிறேன். இப்போ என்னால் எவ்வளோ பெரிய பிஸ்னஸையும் எனக்கு லாபம் இருந்தால் மட்டும் செய்வேன். அது பிரச்சனை இல்லாத லாபம் வந்தால் மட்டும் செய்வேன். அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன். அதை எப்படின்னு கற்றுக்கிட்டதே பல தோல்விகளை அடைஞ்சதுக்கு பிறகு தான். இப்போ நான் அடைஞ்ச வெற்றியை இன்னொருத்த இப்படிலாம் செய்யுங்க, நீங்கள் வெற்றி அடைய முடியும்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு அது புரிஞ்சிக்க மாட்டேங்குது. ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்த தோல்வியில் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி ஆடுவானுங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். கடவுளை நம்புங்க. அதில் உங்களுக்கு மறக்க முடியாது சொன்னால் அந்த